வணக்கம். நம்மெல்லாம் பெரிய கடலில் பார்த்துருக்கோம். அதுவும் சென்னை வாசிகளுக்கு கேட்கவே வேண்டாம். உலகத்திலேயே மிகச்சிறந்த மிகப்பெரிய கடற்கரை உடைய ஒரு நகரம் என்று சொன்னால் நம்முடைய சென்னை தான். இப்போ கடலில் அலைகள் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த அலைகளுக்கு அப்பால் ஆழமான, அமைதியான, தெளிவான, பரந்துபட்ட கடல் இருக்கிறது. அதே நேரத்தில் நான் இன்னொரு இடத்திற்கு சென்றேன். அங்கே ஒரு குட்டை காணப்பட்டது. குட்டைன்னு சொன்னாலேயே என்ன தெரியுமா? அது கலங்கியது, சேராக இருப்பது தான். இன்னொரு செய்தியும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம பேசிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு இடத்துக்குள்ளே போவோம். அங்கே கூட்டம் ஏதாவது நடந்து கொண்டிருக்கும், அல்லது ஏதேனும் ஒரு முக்கியமான காரியத்தை பற்றி விவாதித்து கொண்டிருப்பார்கள். நம்ம உள்ளுக்குள்ளே போயிட்டு அவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற செய்தியை கேட்டு நம்ம ஏதாவது சொல்ல போகிறோம் அப்படின்னாக்க அங்கே இருப்பவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீங்கள் குறுக்க வந்து குட்டையை குழப்பாதீங்க அப்படிம்பாங்க. இப்போ குட்டையை குழப்புதல் என்பது நடக்கக்கூடிய ஒரு செயல். ஆனால் கடல்ங்கிறத போய் குழப்ப முடியுமா அப்படின்னு சொன்னால் முடியாது. குட்டைக்கும் கடலுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். குட்டை என்று சொல்லப்படக்கூடியது மழைக்காலத்திலே மட்டும்தான் எப்படி இருக்கும், சேறு கீழே இருந்தாலும் தண்ணீர் மேலே நிறைய நிற்கக்கூடியதாக இருக்கும். மழை குறைந்து கோடை காலத்தில் போனால் அங்கே தண்ணீர் எல்லாம் வற்றி போய் சேறு செகதி எல்லாம் சேர்ந்துருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல என்ன இருக்காது, அது கலக்கி போனதாக, தூசிகள் உடையதாக, குப்பை கூளங்கள் கொண்டதாக காணப்படும். அந்த குப்பை கூளங்கள் நிறைந்த குட்டையிலே தான் எருமைகளும் பன்றிகளும் சேர்ந்து அங்கே அதை இன்னும் இன்னும் கலக்கி குழப்பி அதில் மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்கும்னு பார்க்குறோம். இப்போ நம்ம எப்படி இன்றைக்கு இருக்கணும், எப்படி உலகத்தில் காணப்படுகிறது அப்படின்னு கேட்டால், குட்டையை போன்று குழப்பி அதில் மட்டும் வாழக்கூடியவர்கள், அந்த உலகத்திற்குள்ளாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அது எதை போன்றது என்று சொன்னால், குட்டை குழம்பியது, சேறு நிறைந்தது, மாசுக்கள் குப்பைகள் கிடக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல என்ன இருக்காது, எப்போ பாரு குழம்பி குழம்பி போகக்கூடியவர்களாகத்தான் இருப்போம். அதை போன்று நம்முடைய மனம் குழப்பத்திற்குள்ளாக போகக்கூடாது. குழம்பி போகாமல் இருக்கணும். அப்படின்னா எப்பொழுது வரும் குழப்பம் இல்லாமல் இருக்கும் என்றால், நன்கு படிக்க வேண்டும், படித்ததை உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, யாரை நமக்கு துணையாக கொள்ள வேண்டும்? பெரியோரை துணையாக கொள்ள வேண்டும். பெரியோர் என்று சொன்னால் யார்? நல்ல சான்றோர்கள், அறிவுடையவர்கள், பல கருத்துக்களை தெரிந்த முதிர்ந்த அனுபவசாலிகள். இவர்களைத்தான் நமக்கு துணையாக கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? மிகச் சிறப்பாக யார் படித்திருக்கிறார்களோ, மிகச்சிறந்த நிர்வாகியாக இருக்கிறார்களோ, அவர்கள் இடத்திலே யார் போய் எதை கேட்டாலும் எந்த நேரத்திலும் என்ன செய்ய மாட்டார்கள்? குழம்பி போகவே மாட்டார்கள். எவ்வளவுதான் மீண்டும் மீண்டும் பல்வேறு வகையான சோதனைகள் வந்தாலும் கூட அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? குழம்பி போக மாட்டார்கள். எதை போன்று தெரியுமா? கடல் இருக்கிறதே, ஆழமான, அமைதியான, தெளிந்த நீரோட்டம் அதாவது கொண்டதாக இருக்கின்ற கடல் இருக்கிறதே, அதை கலக்கினாலும் கூட கலக்க முடியாது. முதல்ல வேணா அலைகள் இருக்கலாம் கரை பக்கத்திலே, ஆழமான அமைதியான கடல் என்ன செய்யாது? கலங்காது. அதை போன்றுதான் படித்தவர்கள், மிகச்சிறந்த நிர்வாகியாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்?
எவ்வளவுதான் குழப்பங்கள் ஏற்பட்டாலும், யார் வந்து குழப்பினாலும் அவர்கள் தெளிவாக எந்த இடத்திலும் இருப்பார்கள். யோசித்து நிதானமாக எதை செயல்படுத்த வேண்டும் என்பதிலே உறுதியாக இருப்பார்கள். இதைத்தான் ஒரு சிறந்த முறையிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்து என்ன தெரியுமா? சேராக கலக்கினும் தன்கடல் சேராகாது என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். தன்கடல் குளிர்ச்சி பொருந்தியதாக அமையக்கூடியது. குளிர்ச்சி பொருந்திய கடல் ஆழமானது. அந்த ஆழமான அமைதியான கடலை போன்று தெளிவான சிந்தனை உடையவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு உலகத்தில் சான்றோர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். நாமும் நீங்களும் சான்றோராக ஆக வேண்டும் என்று சொன்னால் நிறைய விஷயங்களை படிப்போம், கேட்போம், தெளிவாக இருப்போம் என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.